ஸோ சண்டே அதுமா எந்த பிளானும் இல்லைங்கிறனால நானும் என் தம்பியும் தோட்டத்துக்கு போய் ஏதாவது வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டிராக்டர் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் டிராக்டர் எடுத்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு அங்கே போன உடனே எங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு வாலு பையன் அங்கே ரொம்ப சுட்டித்தனமாக தெரிஞ்சிட்டு இருந்தான். நீ ரொம்ப சேட்டை பண்ணுற, அதனால் இந்த சண்டே உனக்கு நான்வெஜ் இல்லை வெஜ்ஜு தான் சொல்லி வாழைப்பழத்தோல் கொடுத்தோம். சரி கொடுங்கடா, நான் அதையும் போய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் பாத்திக்கரை போகிறதுக்காக ரொட்டேட்டரில் இருக்கக்கூடிய பிளேடெல்லாம் கழட்டி நானும் என் தம்பி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொன்னேன். அவனும் எங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப அழுத்தி அழுத்தி கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பண்ணுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலுமே ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு வழியாக. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்து வர சவுண்டு கேட்டால் அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வயலில் போய் பாத்திக்கரை போடுறதுக்காக வண்டி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆல்ரெடி ரொட்டேட்டர் விட்டு ஓட்டியிருந்தனால மண் பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி மண் ரொம்ப சாஃப்டாக இருந்தனால நாங்கள் பாத்திக்கரை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. பாத்திக்கரையும் வேறு லெவலில் வந்துச்சு. புழுதி பயங்கரமாக அடித்தாலும் நாங்கள் அதை கண்டுக்காமல் இன்றைக்கி பாத்திக்கரை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம், என் தம்பி கொஞ்சம் நேரம் பாத்திக்கரை போட்டு முடிச்சிட்டோம்.